ஹாய், இப்போ நம்ம பார்க்க போகிறது சுரைக்காய் கூட்டு. சுரைக்காய் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு வாணலியில் தண்ணியை ஊற்றி அந்த சுரைக்காய் போட்டு மிளகாய்த்தூள் உப்பு போட்டு நல்லா வேக வச்சதுக்கப்புறமா அது தண்ணி எல்லாம் வடிகட்டிட்டு நல்லா ஒரு மத்து கடாயில் போட்டு நல்லா கடைஞ்சிட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டு தாளித்து அதில் கொட்டிடலாம். அதுக்கப்புறமா சுரைக்காய்க்கு மெயினாக என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை வறுத்த வேர்க்கடலையாக இருந்தால் நீங்கள் அப்படியே மிக்சியில் போட்டு நல்லா ஒரு கொரப்பாக அரைக்கணும். அது கூட காஞ்ச மிளகாவை 2 ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி அதில் மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் இல்லை எங்களுக்கு காரம் வேணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சமாக மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. இதை சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்லாம். இனிமேல் சம்மர் டேஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ சுரைக்காய் இது மாதிரி நீர்க்காயெல்லாம் நம்ம அதிகமாக சேர்த்துக்கணும். குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு இது. இட்லி தோசைக்கு கூட இதை தொட்டுக்கிறாங்க. பட் இன்னும் நாங்கள் அதை சாப்பிட்டதில்லை. ரைஸ்க்கு தான் நாங்கள் இதை சாப்பிடுவோம். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணுங்கள். நாங்களும் இட்லி தோசைக்கு ட்ரை பண்ண போகிறோம். தேங்க்யூ.